ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சோம்பேறித்தனம். எனக்கே நானே வந்து நிறைய ரீசன்ஸ் போகாததுக்கு ரொம்ப நாளாகிடுச்சு போய் அப்படின்னு. இன்றைக்கி போயே ஆகணும், என்ன ஆனாலும் போகணும். அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் 3 நாள் போகணும் அப்படின்னு நானே ரெடி ஆகிட்டேன். நான் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணேன். ரொம்ப கால் கை இதெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வேலை செஞ்சாலும் எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கேன். ரொம்ப டல்லாக எனக்கே என் மூஞ்சை பார்த்தா பிடிக்காத மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, ஜிம்முக்கு போவோம், ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு ரொம்ப நாள் கழித்து போனேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்த உடனே ரொம்ப நாள் கழித்து போகிறதுனால ஹெவி ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணாமல் லைட்டாக ஸ்டெப்பர்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு, அதுலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து பண்ணுறதுனால பயங்கரமாக மூச்சு வாங்கிருச்சு, பண்ணவே முடியல. ஒரு 1/2 hour தான் பண்ண முடிஞ்சுது. சரி, ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 20 minutes கார்டியோ பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கார்டியோ பண்ணேன். நல்லா வேர்த்து கொட்டிடுச்சு. எனக்கும் வந்து ஓகே, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்ம இன்றைக்கி காலையிலேயே தூங்கலை அப்படின்னு கிளம்பியாச்சு. ஏன்னா நம்மளே தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும், வேறு வழி கிடையாது. ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளே ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும். இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தெரிகிறேன். நான் ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்சாலே கண்ணு வச்சுருவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். அதனால் ஒரு திருஷ்டி போட்டு வச்சுக்கிறேன். அப்புறம் அப்படியே கிளம்பி வரும்போது எப்பயும் போல் எங்கள் செல்லக்குட்டி என்னை பார்த்து ஓடி வந்துடுவார். ஸோ அவரை பார்த்து எங்கே போனாலும் ஓடி வந்துடுவான். கார் எடுத்தாலே ஓடி வந்துடுவான் என்னை பார்க்குறதுக்கு. அவனை கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு, இன்னொருத்தன் இவன் பேர் ஃபிட்டு, இவனையும் கொஞ்சிட்டு, இவன் மேலேருந்து அதுக்குள்ளே போகாமல் அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் இவங்களெல்லாம் பார்த்துட்டு எப்படியோ இன்றைக்கி முதல் நாள் போயிட்டேன். மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எத்தனை நாள் வந்து எனர்ஜெட்டிக்காக போகிறேன் அப்படின்னு.